ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். டெலிபோன் மணி தொடர்ந்து அடித்தது. தர்ஷன் போனை எடுத்து ஹலோ என்றான். எதிர்முனையில் நீ எப்படி இருக்க கண்ணா? தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாரும் சௌக்கியமா என மணிமாலா கேட்டார். ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க என்று தயங்கியபடியே தர்ஷன் கூறினான். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு? என்னாச்சு என மணிமாலா கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். அதற்கு தர்ஷன், அம்மாக்கு தலையில ஆப்ரேஷன்னு டாக்டர் சொல்றாங்க ஆண்டி என கூறினான். ஆப்ரேஷனா? ஜெயந்திக்கா என மிகவும் அதிர்ச்சியாக கேட்டார் மணிமாலா. அடுத்த அரை மணி நேரத்திலேயே மணிமாலா தனது தோழி அட்வொகேட் ஜெயந்தியை பார்க்க விரைந்தார். என்னாச்சு ஜெயந்தி, எப்படி இருக்க? தலையில ஆப்ரேஷனா? தர்ஷன் சொன்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க என மிகுந்த பதட்டத்துடன் கேட்டார். ஜெயந்தியின் கணவர் சுந்தரம் மணிமாலாவிற்கு பருக நீர் தந்தார். ஜெயந்தி மணிமாலாவிடம் மெல்லிய குரலில், மூளையில கட்டி இருக்கான், ஆபரேஷன் மட்டும்தான் ஒரே வழி, அதுலயும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அப்படியே பொழைச்சாலும் மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டு சுயநினைவு இல்லாம போகலாம், படுக்கையிலே இருக்கணும், மெல்ல மெல்ல உடம்பு தேரவும் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டருங்க சொல்றாங்க என அழுது கொண்டே கூறினார். அடிக்கடி மருவத்தூர் போக முடியாது, பங்காரு அம்மாவை தரிசனம் பண்ண முடியாது, படுக்கையிலேயே முடங்கி கிடக்கணும்னா வேண்டாம், எனக்கு இந்த ஆபரேஷன் வேண்டாம் என மறுத்து ஜெயந்தி குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுதார். அழாத ஜெயந்தி, நீ சின்ன வயசுல இருந்து செஞ்ச பக்திக்கும் தொண்டுக்கும் பங்காரு அம்மா உன்னை நிச்சயம் காப்பாத்துவாங்க, பயப்படாம ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோ என்றார் மணிமாலா. அப்போது சுந்தரம் ஜெயந்தியிடம், ஆபரேஷனுக்கு பணம் கட்டியாச்சு, இப்போ ஆபரேஷன் வேணான்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறியேம்மா, என்னையவும் நம்ம பிள்ளைங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எங்களுக்கு நீ நல்லபடியா பொழைச்சு வரணும், அப்புறம் போய் பங்காரம்மாவை பார்த்துக்கலாம் என்று ஒரு வழியாக சமாதானம் கூறி ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வைத்தார். தோழி மணிமாலா, நான் மருவத்தூர் அம்மாவை வேண்டிக்கிறேன் ஜெயந்தி, பயப்படாம ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோ என்று தொடர்ந்து கூற ஒரு வழியாக ஆபரேஷன் அறைக்குள் அழைத்து செல்ல ஒத்துழைத்தார் ஜெயந்தி. அம்மா, பங்காரு அம்மா, என் கூடவே நீங்க வரணும், ஆபரேஷனுக்கு நீங்க இருக்கணும், இத்தனை வருஷமா தாய் தகப்பன் இல்லாத என்னைய பக்குவமா வளர்த்து வந்தது நீங்க தான், வக்கீல் படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல வேலையில மதிப்பா அமர வச்சதும் நீங்க தான், உங்களை தரிசனம் பண்ண முடியாதா? படுத்த படுக்கையா ஆயிடுவேனா? பயமா இருக்குமா? சீக்கிரமா குணமாகி உங்களை பார்க்க நான் மருவத்தூர் வந்துடணும், நான் வழக்கம் போல தொண்டு பண்ற எண்ணூர் சக்தி பீடத்துல சந்தோஷமா இன்னும் சிறப்பா தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கணும், அம்மா, பங்காரம்மா நீங்க கூடவே இருக்கணும்மா என்று ஜெயந்தியின் வாய் முணுமுணுத்தபடியே இருந்தது. ஆபரேஷன் கவுன் அணிவிக்கப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் ஆபரேஷன் தியேட்டருக்குள் செல்லும் போது தனது ஒரு பக்கத்தில் ஒரு பெண்ணின் வடிவம் தெரிகிறது. உயர்த்தி கட்டிய கொண்டையும் பூவுமாய் கால் சலங்கை ஒலிக்க மூக்குத்தி மின்ன புன்னகை சிந்தும் முகத்துடன் ஜெயந்தியின் தலையை கோதிவிட்டபடி உடன் நடந்து வருகிறது. இன்னொரு பக்கம் சிவப்பு வேட்டி வெள்ளை சட்டை அணிந்து குரு தெய்வமாகவும் மாறி மாறி வருகிற காட்சியை கண்டு கையெடுத்து கும்பிட்டபடி, அம்மா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா என்று உற்சாகத்துடன் குரல் எழுப்புகிறார் ஜெயந்தி. அதை கேட்டு அருகில் உள்ள நர்ஸ், மேடம் சத்தம் போடாதீங்க, இப்போ உங்களுக்கு மயக்க ஊசி போட்டிருக்கு, இங்கே பாருங்க, பக்கத்துல உள்ள படுக்கைகள்ல உங்களை போலவே மூளை சம்பந்தப்பட்ட ஆபரேஷனுக்கான நோயாளிகள் படுத்திருக்காங்க, நீங்க இப்படி அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கெல்லாம் தொந்தரவா இருக்கும், நீங்க படிச்சவங்க புரிஞ்சுக்கோங்க என்கிறார் சலிப்புடன். ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்த டாக்டர், அனஸ்தீசியா கொடுத்தும் இவங்க இன்னும் முழுசா மயக்கமாகலையே, கூடுதலா இன்னும் ஒரு முறை மயக்க மருந்து செலுத்தணும் என்று சொல்லியபடியே, இதென்ன பேஷண்ட் கையில எலுமிச்சப்பழம், இது எப்படி வந்தது, செக்கப் பண்ணாமலேயே தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்று டாக்டர் நர்ஸிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் பாதி மயக்க நிலையில் இருந்த ஜெயந்தி, எங்க பங்காரம்மா நான் பயப்படாம இருக்க எனக்கு கொடுத்த கனி இது, பிளீஸ் டாக்டர் என் கூடவே இந்த கனி இருக்கட்டுமே என்று கூறிய பாதி மயக்கமும் விழிப்புமாக இருந்த ஜெயந்தியின் கோரிக்கையை ஏற்று, சரி உள்ளங்கையில வேண்டாம், உங்க தலைமாட்டில வைக்கிறேன் என்று சொல்லி அந்த டாக்டரே அந்த கனியை ஜெயந்தியின் தலைமாட்டில் வைத்து விட்டார்.
கண்டாங்கி சேலை கட்டிய மங்கள கோலத்துடன் அருகே நின்றிருந்த அன்னை ஆதிபராசக்தி, நான் பங்காரு அம்மா உன் கூடவே இருக்கேன், இந்த எலுமிச்ச கனிய பத்திரமா வச்சுக்கோ, நான் ஆபரேஷன் முடிஞ்சு வரேன், தைரியமா இரு என்று சொல்லி நகர்ந்த காட்சியை நினைத்தபடியே ஜெயந்தி மயக்கமானார். ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. ஆபரேஷன் முடிந்து குறைந்தது 8 மணி நேரத்துக்கு பிறகோ அல்லது அதிகமாக 2-3 நாட்கள் கழித்தோதான் மூளை சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு சுய நினைவு வர வாய்ப்புள்ளதாம். ஆனால் ஜெயந்தியை கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸ், சிஸ்டர் இங்க பாருங்க, அந்த வக்கீல் அம்மா அதான் சக்தியம்மா சக்தியம்மான்னு புலம்புனாங்களே, அவங்க கால் அசையுது என்று வியப்பு கலந்த குரல் எழுப்பி மற்றொரு நர்ஸை அழைத்தார். இருவரும் ஜெயந்தியின் படுக்கை கருகே வந்து, என்ன சக்தி எப்படி இருக்கீங்க என்று பேச்சு கொடுக்க, நான் நல்லா இருக்கேன், என் குரு அம்மா தான் கூடவே இருக்காங்களே என்று குளறிய மொழியில் சொன்னதோடு ஜெயந்தி எழுந்திருக்கவும் முயற்சித்துள்ளார். நர்ஸ்கள் பயந்து போய் ஆபரேஷன் செய்த டாக்டரிடம் விவரம் சொல்லி அழைத்து வர, அவரோ நோ சான்ஸ், காலையில ஆபரேஷன் செஞ்ச 6 பேர்ல 3 பேர் பிழைக்கல, ஒருத்தர் கோமால இருக்காரு, ஒரு அம்மா மனநிலை சரியில்லாம போயிருக்காங்க, அது போல இவங்களுக்கு ஏதாவது ஆகியிருக்கும் என்று சலனமில்லாமல் பேசியபடியே அறைக்குள் நுழைந்த டாக்டர் விழித்த கண்களோடு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று மலர்ந்த முகத்தோடு உச்சரித்தபடியே படுத்திருந்த ஜெயந்தியை கண்டு அப்படியே வியப்படைந்து விட்டார். ஒரு தொப்பி போல மூளை பகுதியில் ஒட்டி கிடந்த கட்டியை அகற்றிய போதே இந்த அம்மா பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று கருதிய அந்த டாக்டர், இந்த பெண்மணி உயிர் பிழைத்ததோடு 8 மணி நேரத்தில் இத்தனை தெளிவாக எப்படி பேசுகிறார் என்று வியந்து போய் நிற்கிறார். தன் அருகே வந்த டாக்டரிடம், டாக்டர் எங்க அம்மா எனக்கு தந்த கனி எங்க என்று கேட்க, இத்தனை ஞாபகத்தோடு ஆளையும் பொருளையும் நினைவில் வைத்து பேச முடிகிறது என்றால் இது என் வாழ்வில் நான் கண்ட அதிசயம். இந்த பெண்ணின் தெய்வ நம்பிக்கை இவ்வளவு தைரியத்தையும் துணிவையும் பார்த்து எனக்கு நம்ப முடியாத வியப்பை தருகிறது என்று ஜெயந்தியின் கணவர் சுந்தரத்திடம் சொல்லி சொல்லி வியந்தார் டாக்டர். 18 நாட்களுக்கு பின் வீடு வந்து சேர்ந்தார் ஜெயந்தி. தோழி மணிமாலா ஜெயந்தியிடம், பங்காரு குரு தெய்வம் அம்மா மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை, பாசம், பக்தி, தொடர்ச்சியான வழிபாடு, நீ என்னொரு சக்தி பீடத்துல செய்து வரும் தொண்டு, இவையெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உனக்கு மறுபிறப்ப தந்திருக்கு ஜெயந்தி என்று மகிழ்ச்சி குரல் எடுத்து கண்ணீர் மல்க வாழ்த்தினார். என் குரு தெய்வம் தந்த மறுவாழ்வு என்ற மற்றற்ற மகிழ்ச்சியோடு மறுவூர் வந்து குருவை தரிசனம் செய்த போது பங்காரு அம்மா அவர்கள் தன் நெஞ்சில் கை வைத்து, நான் அம்மா இருக்கிறேன், கவலைப்படாதே என்று தன் 2 கரங்களை உயர்த்தி ஆசி வழங்கிய அருமையை சொல்லி மகிழ்ந்தார் அட்வொகேட் ஜெயந்தி. குருவே என் தெய்வம் என்ற ஜெயந்தியின் தெளிவும் உறுதியான பக்தியும் தொண்டுணர்வும் சோதனைகளை வென்று சாதனைக்கு உரியவர் ஆக்கியது. சக்திகளே, பங்காரு அம்மாவின் மலர் பாதங்களை சரணடைவோம், வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.